மயிராண்டிகளுக்கு ஒரு மயிரும் தெரியாது. ஒருத்தவன் பேசினானே நமக்காக ஜெயிலில் கம்பெனிட்டு இருக்கானே அவனுக்காக பேசணும் அதெல்லாம் தெரியாது. அப்படியே உட்காந்துக்குவாங்க. நம்ம வாழ்ந்தோமா, விஜய் வந்தாரா விசில் அடிச்சோமா செத்தமா, ஸ்டாலின் வந்தாரா விசில் அடிச்சோமா செத்தமா, எதுக்கு வாழ்றோம், எதுக்கு பிறக்கிறோம், நமக்கு எதுக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு மயிரும் கவலை கிடையாது. அப்படியே கொண்டு போய் கொண்டுட்டாங்க. எரிச்சலா இருக்குல்ல, தயவு செஞ்சு திருந்துங்கடா, திருந்துங்க. உனக்கு அவ்வளவு முக்கியம், விஜய் முக்கியம்னா நீ எங்க போய் வேலையை காட்டணும்? பூத்துல போய் உட்காரு, விஜய் வாட்டு பிரச்சாரம் பண்ணட்டும். நீ உன் பூத்துல போய் வேலையை காட்டு. கட்சினா என்ன, ஓட்டு போடுறதுக்கு உங்க வீட்டு பக்கத்துல வயசானவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் ஓட்டு போட வை. அவங்க கிட்ட சொல்லு, இந்த சின்னத்துல நிக்கிறாரு நம்ம அண்ணன், நம்ம கட்சி தலைவர் இந்த பக்கம் நிக்கிறாரு, இந்த கட்சி வேட்பாளர் இவரு, அறிமுகம் பண்ணு. ஒவ்வொரு ஊரா போய் போஸ்டர் ஓட்டு, ஒவ்வொரு ஊரா எடுத்துட்டு போய் உன் கொள்கை கோட்பாடெல்லாம் நீ பிரச்சாரம் பண்ண. உனக்கு ஏதாவது தெரியுமா? கொள்கை எழுது, நீ கொள்கைன்னு எழுது. நீ இப்ப எழுது. கொள்கை வேணாங்க, டிசிப்ளின் இருந்தா போதுங்க. இதுதான் என்ன இருக்கு இவங்களுக்கு. திருத்த வேண்டாம், திருந்த சொல்ல வேண்டாம், படிக்க வைக்க வேண்டாம். அப்படியே நடிச்சுட்டு இருந்தீங்க வரீங்க. இதுல என்னன்னா பல பேருக்கு அங்க வாக்கே இல்லை. நீங்க பாத்தீங்களா, சின்ன பசங்க நிறைய பேர் அவங்க அவங்க அப்பா ஆத்தாலையும் சேர்த்து வந்து கொண்டிருக்காங்க. குடும்பத்தோட சாவம் வாங்கன்ட்டு நிறைய பேர் அப்படி நடந்திருக்கு. பையன் சொன்னான்ட்டு வந்திருக்காங்க, 2 பேர் அவுட்டு. ஒரு அம்மா கர்ப்பிணி, அவன் புருஷன் போச்சு. எனக்கு கேட்க கேட்க வெறுப்பா இருக்குது. இத்தனைக்கு நம்ம திட்டியும் விட்டுருக்குறோம். குழந்தையெல்லாம் கொண்டு வராது. இது நம்ம விஜய் என்னங்க குறை சொல்ல முடியும்? குழந்தைய என்னங்க குறை சொல்ல முடியும்? சொல்லிட்டாருங்க. எவ்வளவு முறை தான் சொல்றது? உன்னை செருப்பு கழட்டி அவர் அடிக்கணுமா? குழந்தையோட குழந்தை செருப்பு கழட்டி அடிக்கிறதா? உன்னை என்ன பண்ண முடியும் அந்த ஆளால? நமக்கு அவங்க அரசியல் கட்சி நடத்துறாங்க, ஒரு கூட்டத்தை காட்டணும்னு ஆசை, அதுல இதை வேலையை பண்றாங்க. அதையும் நம்ம குறை சொல்ல முடியல. கவர்மெண்ட்டும் ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு சரி இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னா அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும், அதையும் அவங்க பண்ணல. எல்லாம் அரசியல் பண்றாங்க. இதுல பாதிப்பு யாருக்கு? அட் தி எண்ட் விஜய்க்கு இதுல பாதிப்பா? 50 பேரோட குடும்பத்துக்கு தான் போச்சு. உயிர் வருமா? எத்தனையோ பேர் அதுல நல்லா ஆயிருக்கலாம். அங்க இறந்த குழந்தைகள், எத்தனையோ குழந்தைகள் ஒரு ஆற்றல் மிக்க குழந்தையா இருந்திருக்கலாம். இந்த உலகத்துக்கு நல்லது செய்ய வந்திருக்கலாம். எத்தனையோ பேர் அவங்க வீட்டுக்கு பிரெட் வினரா இருந்திருக்கலாம். அவங்க போயிட்டாங்கன்னா இப்ப என்ன? அவ்வளவுதான். நஷ்டஈடு கொடுத்து என்னத்தை ஈடு? ஒரு உயிரை எப்படி எதை கொடுத்து ஈடு கொடுத்துட முடியும்? எனக்கு புரியல. அசால்ட்டா விளையாண்டுக்கிட்டு, அசால்ட்டா பேசிக்கிட்டு நம்ம இப்போ கடிச்சு வைப்பாங்க. தெரியுமா ஒரு குரூப் வந்து இது சதி தெரியுமான்னு இறங்குவான். இன்னொரு குரூப் என்ன சொல்லுவேன், எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றியா, நாங்க யாரு தெரியுமா, எங்க கிட்ட அரசாங்கமே இருக்கு தெரியுமான்ட்டு ஒரு குரூப் வருவான். இது மாறி மாறி கடிப்பாங்க நம்மள. பரவாயில்ல. ஆனா அந்த 40 பேருக்காக உண்மையா வருத்தப்படுறதுக்கோ இல்ல இந்த உயிர்கள் இழந்திருக்க தேவையில்லைன்னு யோசிக்கிறக்கோ, சரி இனிமே ஏதாச்சும் இந்த உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு என்ன வச்சுக்க மாட்டேன்.